ஹலோ, குட் மார்னிங். மணி 5. நேற்று மழை இல்லை, வாஸ்து வைக்கணும். பப்பி தான் படுத்துருக்குறான். பப்பி பப்பி பால் பீச்சிட்ருக்குறான் பையன். தவிட்டு காட்டலாம், வாஸ்தொலிக்கும். அரிசி மாவில் போட்டேன், ரொம்ப நெகுன்னு அரைச்சது மிஷினில் அப்படியே இருக்குது. மிக்சியில் அரைச்சிருந்தா நேரம் ஒன்றுலாம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. மாவுங்கட்டியில் அப்பிச்சு. மணி 5:40 ஆயிடுச்சு. மாடு தவிடு காட்டி தீன் போட்டு வந்துட்டேன். இன்னும் சாணி வலிக்கல, டைம் ஆயிடுச்சுன்ட்டு வாசு தொலைச்சி நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டாச்சு. அரிசி தண்ணிக்குள்ளே போட்டு தான் போய் சாணி வலிக்கோன்ட்டு போட்டாச்சு. அரிசி தண்ணிக்குள்ளே ஓட்டலாம். 5:50 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நைட்டே சுண்டல் ஊற வச்சுருந்தேன், சூப்பராக ஊற வச்சு இட்லிக்கு சுண்டல் குழம்பு வச்சுக்கலான்ட்டு. இந்த தக்காளி சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டும் ரைஸ் போட்டிருக்கிறேன். சுண்டல் 4-5 விசில் விட்டு வச்சேன். மிளகு அரைச்சிருக்கிறேன். சூப்பராக வந்துருச்சு. அப்புறம் தாளிச்சு விட்டுட்டோம். கடுகு பொரிச்சிருச்சு. சுண்டல் நிறைய போட்டுக்கிறேன். மறுபடியும் குக்கர்லேயே விசில் விட்டால் சூப்பராக இருக்குது. தாளிச்சு உப்பு போட்டு தானே வேக வச்சேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டேன். இட்லிக்குங்கிறதுனால கரெக்டாக. ஒரு 2 விசில் மட்டும் விட்டால் போகுது. இந்த டைக்கும் 7 பழைய சாப்பாடு கரைக்க ஆரம்பிச்சிட்டேன். பழைய சாப்பாடுனா இது ரேஷனில் செய்கிறது. மதியம் நாங்கள் ரேஷனில் தான் செய்வோம். அந்த இது சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. பழைய சாப்பாடு கரைக்கலாம். கரெக்டாக 7:10 போகுது. பாருங்க, தம்பிக்கு நேற்று தயிர் ஊற்றி கரைச்சிட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு போனேன் எல்லாத்துக்குமே. பசங்க 2 பேர் அவங்களாம் குடிக்கிறவங்க வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு தயிர் மோரலான்ட்டாங்க. தம்பி கொஞ்சம் தயிர் ஊற்றி கரைக்கலாம். சுண்டல் விசில் வந்துடுச்சு.
தயிர் ஊற்றிட்டு வா, மைண்டு பாருங்க வெளியே நின்றுட்டு இருக்குது. தயிர் ஊற்றிட்டு அப்படியே குடிச்சிட்டேன். சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் தண்ணி மட்டும்தான் குடிக்கிறது வருங்க. அப்படியே குடிச்சிட்டு வந்துடலாம். இன்னைக்கு டிஃபனுங்கிறனால கொஞ்சம் லேட்டாகிட்டு வருவேன். கலர் அடிச்சிட்டு இருந்தது பெரிய தம்பி. நான் பட்டரை கிளம்புங்காட்டி கிளம்பிட்டார். சரி போகலாமா? சரி ஓகே. எங்கள் உழைப்பாளிகளை பாருங்கள். நான் 2 பேர் முன்னாடி வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாடி பில்டர் பாருங்க. பயந்துடாதீங்க இந்த பையனை பார்த்து. போய் பழைய சாப்பாடு குடிக்க ஆரம்பிச்சாச்சு. பழைய சாப்பாடு தம்பி குடிக்குது பாருங்க, தயிரோட. பட்டறைக்கு போயிட்டு வந்தாச்சு. சுண்டல் குழம்பு சூப்பர். இது சுண்டலாகவே கருப்பு சுண்டலாக இருந்தால் சூப்பராக இருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா வெள்ளை சுண்டல். சும்மா இஞ்சி பூண்டு மட்டும் தட்டி போட்டிருக்கிறேன். தம்பி 2 பேருக்கு காரம் இல்லாமல் 2 வரமிளகா போட்டு இட்லி ஊற்றி வச்சிட்டேன். அதை ஊற்றிருக்கேன். அப்படியே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தம்பி 2 பேருக்கு இல்லைன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் அரைச்சி ஊற்றலாம். அவங்க 2 பேருக்கு கரவன் ஒரே அரை மிளகா தான் போட்டுக்கிறாரு. நல்லா கொதி வந்துடுச்சு. கலர் பொடி போட்டால் சூப்பராக இருக்குது. ஆனால் போடவே கூடாது பாருங்களா. அது நான் யூஸ் பண்ணுறது இல்லை. தம்பி 2 பேர்த்துக்கு நாங்கள் போட்டுக்குவோம் பிரியாணிக்கு. தக்காளி சாப்பாட்டுக்கு அது போட்டால் கலர் கொடுக்கு. வேண்டாம், நான் மஞ்சத்தூளே போட்டுக்கிறது பாருங்களேன். போட்டுக்கலாம். இட்லி வெந்துடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நேற்று ஒரு நாள் அரிசி மாவில் போட்டு ஒரு எறும்பு கூட வெளில வருங்க, அப்படியே இருந்தது. அந்த மாவு அப்படியே அப்பிரிச்சு பார்த்துங்களா, பச்சரிசி மாவு. இப்போ பாருங்கள் மிக்சியில் அடித்து போட்ட காலையில். நேற்று எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போடா வந்துட்டு எல்லாம் திரும்பி போயிருக்குமே பாவம் அப்படின்ட்டு இப்போ போட்டாச்சு. உடனே வங்கு போட்டாங்க பாருங்க, கோலத்துக்கு பக்கத்துலேயே புளி போட்டு வச்சாச்சு. வேலை முடிஞ்சுது. சாப்பாட்டு வேலைனே அவ்வளோதான். நாங்கள் இப்போ மாடு கட்ட போகிறோம். நானும் பெரிய தம்பிங்க பாருங்க கொந்துட்டுருக்குது. எடுத்துகிட்டு போகுது வாங்க. காலையில் 5:30க்கே சாணி வலிச்சிட்டு போனேன். இப்போ பாருங்க, இப்போ மணி 8:30 போகுது. அப்படியே சாணி வலிச்சு போட்டினா தான் மதியம் சாயந்தரம் கட்டுறக்கு. இன்னைக்கு வெய்ய வந்துச்சு, நீ செட்டுக்கே கொண்டு போய் கட்டலான்ட்டு வந்துட்டேன். பாருங்கள் தம்பி நிறையா டைம் இங்கே வந்திருக்குது. ஆனால் இந்த குழி பார்த்துட்டு கேட்கல, இன்னைக்கு கேட்குது. என்ன நிறைய இடத்துல இப்படி குழி இருக்குங்க. இது அதிசி வீடியோ இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். தம்பிக்கு தெரியாது வருங்களா இது என்னென்னு. தாங்க அது குள்ளான்னு ஒன்று இருக்குது, குள்ளான்னு சொல்லுவோம். இதுக்குள்ள ஒரு எறும்பு எடுத்து போட்டோம்னா அதே மேலே வரும்பார். சின்னதாக ஒன்று பிடிச்சி உள்ளே போட்டோம்னா அந்த குழிக்குள்ளே
நமக்கெல்லாம் தெரியும், தம்பிக்கெல்லாம் இது என்னன்னே தெரியாது பாருங்களா. அது இப்போ கேட்குதுன்னு இத்தனை குழி இருக்குது இந்த இடத்துக்கு அழகா. அப்படியே நெகு நெகுன்னு இருக்குதுங்க தொட்டு பாருங்க. உள்ள பயமெல்லாம் கை விட்டு பார்த்துட்டே இருந்துச்சு. எறும்பே ஒன்று கூட இல்லை. நீங்கள் இங்கே இது ஒரு எறும்பு பிடிச்சிட்டு வரும் பாரு. நீ பிடிக்க வேண்டா, கடிச்சு போடுவா. இங்கே வாரு தம்பி, இது எப்படி மண்ணை தூக்கு தள்ளுன்னு வாரு. இதுக்குள்ள இது கொஞ்சம் இது பெருசாக இருக்குது. இதுக்குள்ள ஓட்டிருக்குறோம், பார்க்கல எப்படி இருந்து. இங்கே காணா இப்படின்னு போட்டால் வரும். இதில் ஒன்றுமே இல்லையாட்டு இருக்குதுங்க. இதில் எடுத்து பார்க்கலாம். விடு விடு, நீ கை இது பண்ணில அதுக்குள்ளே ஓட்ட. வேறு அதுக்குள்ளே ஓட்ட பார்க்கலாம். எறும்ப காணா. இங்கே வாரு, எறும்பே காணா. உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சாட்டு இருக்குது தனியா. ஆமாம், அந்த பூச்சி உள்ளே இழுத்துருச்சு. அந்த குள்ளான்னு சொல்லு, அதை உனக்கு காமிக்க இருந்தேன். சரிவா, டைம் ஆயிடுச்சு, இன்னொரு நாளைக்கு போடலவா. அச்சு வேறு வந்துட்டாங்க, சாப்பிட்ற கொடியாதங்க. அப்படி பறிச்சாலும் வராதுங்க. சரி, இன்னொரு நாளைக்கு காமிக்கிற ஒடியாதாங்க, டைம் ஆயிரு. போய் எல்லாம் குளிச்சுட்டு தீ போடணும் முடியாது சாமி. போய் மாட்டை பிடிச்சிட்டு வரலாம். அது எறும்பு பிடிச்சிருப்ப. அப்படி கைக்கு சிக்காதங்க, ஒரு எறும்பு போட்டு தான் பிடிப்போம். சரிவா, நான் போகிறேன். ஹலோ, வாங்க, சாப்பாடு ரெடி, டிஃபன் ரெடி. தக்காளி சாப்பாடு சூப்பர், நல்லா சூடாக இருக்குது. கலர் விட்டதை கொஞ்சம் கலர். தக்காளி சாப்பாட்டுக்கு தயிர் சூப்பராக தேவைஞ்சிருக்கு. நெய், இட்லி சாப்பிட்டா இருக்குது. இட்லிக்கு சுண்டல் குழம்பு. கருப்பு சுண்டல் இல்லை, அதனால் வெள்ளையில் வச்சுருக்கிற மாதிரி. இல்லை, சுண்டல் தான் அதிகமாக வேணும் எங்களுக்கு. சுண்டல் குழம்பு சூப்பராக மட்டன் குழம்பு மாதிரி வச்சுருக்கிறேன். லாங் வீடியோ பாருங்கள், சமைச்சதை போட்டிருக்கிறேன். மீதி சுண்டல் சாப்பிட்லான்னு மதியத்துக்கு வச்சுருக்கிறேன் சுண்டல். வாங்க சாப்பிட்லாம். மணி 10:40 ஆயிடுச்சு. அடுப்பு வேலையெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு துணியை ஒரு வைக்கலான்ட்டு வந்தாச்சு. இந்த தடவை சர்ஃப் எக்ஸல் வாங்கியிருக்கிறேன். நல்லா ரின் லிக்யூடாக தான் வாங்கிட்டு இருந்தேன். இதை ஃபஸ்ட்டு சர்ஃப் எக்ஸல் பார்க்கலாம், இதே யூஸ் பண்ணி. கையில் துவைக்கிறதுக்கு துணி ஊற வச்சுருக்கிறேன். போய் தப்பிட்டு டீ வச்சுட்டு நீ சர்வீஸுக்கு போகணும். கையில் துவைக்கிறதெல்லாம் துவைச்சி போட்டு கிளம்பிட்டேன். இன்னும் காய வைக்கல. அதுக்குள்ளே அவசரம் டீக்கு வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க. காலையில் இட்லி தக்காளி சாப்பாடு சாப்பிடங்காட்டி எல்லாம் டென்ஷன் எங்கள் வீட்டில். அதை எதுக்கு செஞ்சேன்னு வெறும் சாப்பாடு ரசம் இருந்தால் கூட சாப்பிட்டுக்கிறாங்க. இதுதான் வேண்டான்ட்டு இப்போ பாருங்க, இப்போ டீ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு முன்னே சின்ன தம்பி கிளம்பிடுச்சு பாருங்க. அத்தை மாமாவை கூப்பிடு, மத்தியானம் வடை பாயாசத்துக்கு வாங்க சாப்பிட்லாம். அத்தை பட்டறைக்கு போகல, சாப்பிட்லாம் வாங்க. மதியா அம்மா சமைச்சிட்ருக்குறாங்க, நீங்கள் வாங்க. வாங்க சாப்பிட்லாம். சரி போங்க. வருவாங்களா மாமா அத்தை? வருவாங்க. சரி, டீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து சமையல் வேலை செஞ்சிட்ருக்குது. அரிசி தண்ணிக்குள்ளே போட்டாங்க. சரி, வந்து சமைச்சிக்கலான்ட்டு 11:30 மேலே ஆயிடுச்சு. பாருங்க, மணி 12:30. சரி, மதிய சமையல் பொண்ணே செஞ்சுக்கிறான்ட்டு இங்கே மண்ணர் வெளிச்சிட்ருக்கிறேன். தம்பி ஃபோன் அடிக்குதுன்ட்டு அப்பச்சி என்னமோ உங்கள்கிட்ட பேசியே ஆகணும்ட்டு கொண்டு வந்துருச்சு. பாருங்க, மண் அள்ளிட்டுருக்கிறேன். சர்வீஸ் ஸ்டேஷனில் வண்டி கழுவுற மண்ணெல்லாம் இருந்துச்சு. பாருங்க, பசங்களுக்கு டைம் இல்லை பாவா.
சரி, அதனால தான் நான் வலிச்சிட்ருக்கிறேன். தண்ணியும் செல்லையும் கொடுத்துட்டு வந்துச்சு வருங்க. இந்தாம்மா. வீடியோ எடுக்கிறியா? வந்து நீ 2 மம்டி வலி இப்படி வந்து நீங்க உடுத்துறா. அதான் நாங்கள் எடுக்கிற இதில் என்ன விவசாயம் யாருமே விவசாயத்துக்கு லைக் பண்ண மாட்டாங்க. ஏன் போய் அதான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிற எத்தங்க எல்லாம் ஐடி கம்பெனிக்காரருக்கு என்ன ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் லைக் போட மாட்டாங்க. தோட்டத்துக்கு வேலை செய்யறதுலையும் மொத்தத்தில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏத்தங்க நல்லா டிப்டாப்பாக இருக்கிறவங்க மதிப்பாங்க, லைக்கும் போடுவாங்க. காட்டுக்கு வேலை செய்யறதுல யாரும் லைக் போட மாட்டாங்க. நம்ம வீடியோ பார்த்தாவே தள்ளிட்டுருவாங்க, மாட்டி வச்சுக்கிட்டாவே தள்ளிட்டுருவாங்க. வீடியோ எடுக்கிறியா? பாருங்க, மணி 1. இன்னும் கொஞ்சம் மண் இருந்து அதுக்குள்ளே சின்ன தம்பி ஜேத்தி அங்கே வந்துட்டான். சரி, அது 2 கூட்டிகிட்டு வந்துட்டோம் பாருங்க. மறுபடியும் மிஷின் துணி காய போட்டு போயிடலாம். அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு தான் அவங்க அம்மா சமைக்க முடியும். அவங்க ஆத்தாட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் முட்டிட்டாங்க, ஒடியான்ட்டாங்க. ஃபோன் அடிக்காமல் இருந்தால் கம்மனுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாமல் தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கோம். இன்னும் வெயில் வந்து நின்றுட்டு இருந்தா எங்கள் வீட்டுக்காரரை வந்து திட்டுவாங்க. பசங்க 2 போய் வெயில் நிறுத்தி வச்சுட்டு வேலை செஞ்சிட்ருக்குறீன்ட்டு அப்புறம் வந்துட்டோம் பாருங்க. இந்த மிஷினில் ஓட்டால் இந்த பின்னல் எடுக்கிறக்கே கடுப்பாகுது. காய போட்டு காய போட்டு வந்துடலாம். பாருங்கள், வெளியே கொண்டாந்து ஓட்டலாம். நல்லா வெயில் அடிக்குது. சரி, இந்த கம்பியிலேயே ஓட்டுக்கலான்னு கொண்டு வந்துட்டேன். சீக்கிரம் நல்லா சூடேச்சுன்னா காய போட்டுக்கலாம். காய வச்சாச்சு. இந்த பூ இருக்கிறனால காய வைக்க முடியல, கேப் விட்டு காய வச்சுருக்கிறேன் பாருங்க. இன்றைக்கி பசங்களை விட்டு அந்த பக்கம் போய் வெட்டிட்டு இது வேற ஒருத்தர் தோட்டம் அந்த பக்கம் பாருங்க. பூடு எப்படி வந்து ஏறிடுச்சு. வெட்டி விட்டுருந்தா கொஞ்சம் கிட்ட போட்டுக்கலாம். அங்கே வரைக்கும் போய் போட்டாச்சு. ஹலோ, வாங்க, மதிய சாப்பாடு ரெடி பாருங்க. ஒயிட் ரைஸு நல்லா சூடாக இருக்குது. ஒயிட் ரைஸுக்கு பருப்பு, காய் இல்லாமல் வெறும் பருப்பு. இது பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு. எங்களுக்கு புளி எப்போவுமே கரையன்னு இருக்குது, அதனால் பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு. ரசம், பழைய புளி, அதனால் ரசம், சுண்டல், கேரட்டு பாருங்கள், தயிர், வெங்காய பஜ்ஜி. இவ்வளோதான் நினச்சிக்காதீங்க. வெங்காய பஜ்ஜிக்கு பாயாசம், பச்சைப்பருப்பு பாயாசம் சூப்பராக இருக்குது. பஜ்ஜி கம்மியாக இருக்குதுன்னு நான் வீடியோவில் அன்றைக்கி யாராவது கேட்டிருந்தாங்க. அது மாதிரி பாருங்க, இன்னும் சுட்டுட்ருக்குறோம். பத்தாது நினச்சிடாதீங்க. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், மணி 4:30. டீ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட்டு
சேர் வலிச்சிட்டு கழுவி வச்ச செருப்பு அங்கே எல்லாம் தேடுற பாருங்களேன். இன்றைக்கி 2 தம்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் எழுந்திரிச்சு வந்தாச்சு குளிச்சுட்டு. இன்றைக்கி நீங்கள் 18க்கு என்னென்ன பண்ணீங்க விசேஷம், ஏதாவது பலகாரம் என்ன பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி பஜ்ஜி போட்டோம், வெங்காய பஜ்ஜி. இதான் அதிசயம், ஒன்றும் பண்ணவே இல்லை வருங்களேன் இன்றைக்கி. சரி, அது பாயாசம் வச்சுது ஒன்று சமையல் இன்றைக்கி. லாங் வீடியோ பாருங்கள், போட்டிருக்கிறேன். சரி, இன்றைக்கும் மழை இல்லை. டீ குடிச்சிட்டு நானே அங்கேயே போய் குடிச்சிக்கலான்ட்டு கொண்டு போகிறேன் பாருங்க. அண்ணன் பாருங்க ட்ரெஸ் போட்டு விட்றான் தம்பிக்கு. கால் வல்ல அம்மாயி, கால் வல்ல. நல்லா போடு. நீ கட்டில் பிடிச்சிக்கிடி பட்டு. நல்லா பிடிச்சிக்கோ. நல்லா பிடிச்சிக்கோ. என்ன அண்ணன் மேலே தூக்கணும் மாதிரி தெரியலையே ஜாக்ஸை. என்ன போட்டான் அண்ணன் போட்டான். பனின்னு சரி. இன்னும் கொஞ்சம் காலை தூக்கு சாமி. இங்கே வாங்க. ஏன் அங்கே வந்து நின்றுட்டுருக்குறீங்க? இங்கே வாங்க தனியாம்மா, இங்கே கூட்டிகிட்டு வாங்க. இங்கே வந்து நில்லுங்க. போட்டு விடுங்க. எங்கே கிட்ட வாங்க. இப்போ போட்டு விடுங்க. தலையை நான் நல்லா தோட்டி விட்டேன் சாமி. நல்லா தோட்டிட்டேண்ணா. சரி, வீடியோ எடு. ஐயா அழகு. இப்படி திருப்புதாங்க. இல்லை இரு, நான் திருப்பி தரேன். இருதாங்க, ஒரே நிமிஷம். இப்படி போடு. ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா வருஷம் குட்டி பையன். இருசாமி தலை உள்ள வரட்டு. கை மாற்றி விடுறதுங்க. இது வேண்டாம், இந்த கையை எடுத்துங்க. இந்த கையை இங்கே விடுங்கம்மா உள்ள. வேறு அண்ணன் போடுறக்கே சிரமப்பட்டு கிடக்குறேன். அண்ணன் நான் போடுறேன்னு. அண்ணன் பார்த்து போடுறேன். என்ன சாமி, இங்கே கால் கைவிடு. உள்ள விடுங்க. எங்கே வரல தனியா, நீ நல்லா பிடி. வீடியோ இதை பிடி, நானாக போட்டு விட்றேன். எங்கே போட்டு விட்றேன்? இந்த வீடியோடு. இந்த கை. குருநாத சுவாமி கோயில் கிளம்பிட்டோம். முருகா மாடெல்லாம் பிடிச்சிக்க. நமக்கு 2 தெரிஞ்சு இங்கிலீஷ் பேச வேண்டியது. இந்த தடவை இது இங்க போட்டாங்க. குருநாத சுவாமி கோயில் வந்தாச்சு. தூரி இங்க பாருங்க. அடா, இங்கே இறங்கி போய் பாட்டுலதா. பைக் ரேஸ். அது பைக் ரேஸ் தானே நமக்கு. மட்டும் சவுண்ட் பருன்னு எடுத்துருவோம். ஏனுங்க ஸ்பான்சர் யாருங்க? ஆமாங்க, எங்க உள்ள தள்ளிட்டாங்க. தம்பி இறங்குனது அது பிடிச்சிருச்சு. நல்லா வாட்டர் மில்லன்னா நான் அண்ணாச்சி பழம் மீன் பண்ணேன். அண்ணாச்சி கண்ணுக்கு எடுத்துக்காத குச்சிய. வாயில வேற வருமாங்க. ஒரு தனியாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் கூசுது. கரெக்டாக பழைய குடிச்சுக்கலாம்.
பார்த்துங்க ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுறீங்க? நேரம் கருது இப்படி வீசுறீங்க. ஐயோ இந்தாங்க சோகருது எல்லாரும் பாருங்க. நீ வியாபாரியாப்பா? இல்லைங்க வியாபாரம் இல்லைங்க, லேபருங்க. கொடுங்க ஓப்பன் பண்ணிக்க. சூடா? சூடாது. நாங்கள் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. நாமும் ஒரு கேங் தண்ணி கொண்டு அவர் டயர் நம்மள்ட்ட எடுத்து போயினா போட்டோ கூட நிம்மதி இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் வீடியோ. ஆமாம் பெயிண்ட் பண்ணி 150 ரூபா கொடுக்க வண்டி இங்கே பெயிண்ட் அடிச்சு நிற்கிது. இது என்ன மாட்டு வண்டிடா? அந்த பையன்டா தான் பாருங்க, மாட்டுக்கண்ணில் பார்க்கலான்ட்டு இறங்கிட்டேன். எல்லாருமே இறங்கியாச்சு. வெங்காயவா செப்பல் இல்லையா 2 பேரு தொட்டு? பாருங்க, கோயிலுக்கு வந்து கண்ணுக்குட்டி பார்க்க வந்துட்டேன். சூப்பராக இருக்கு. கிட்ட போய்க்குது, அத்துட்டு ஓடி இருப்போம். தனியம்மா கிட்ட போகக்கூடாது. இந்த அழகு இடிச்சு கொடு. சைலண்டா பாக்க. அது பிடிச்சி போலாமா? நீ பிடிக்கிறியா? இந்த குடிச்சின வைய ஒரே ஓட்ட கிளம்பிட்டோம். நானும் வருஷம் ஜாலியாக நடந்து போகிறேன். நீங்கள் வாங்க அங்கே ஏற்றிக்கிங்களே. வருஷமா நம்ம நடந்து போகலாமா? போகலாம். 20 ரூபா பண்ணி தூரிக்குள்ள விடுங்க. தூரி விளையாட்டு போகலாம். என்னோட தானே வந்தானே அடிச்சுடுவாண்டா. பானிபூரிக்கு வந்தாச்சு. பிரீத்தன் இது என்னங்க சொல்லுங்க. பானிபூரி சூப்பர். தண்ணி எடுத்துச்சு. அக்கா நடுவில் வண்டி வருது. எங்கள் இவர் மட்டும் பூரி வேண்டான்ட்டாருங்க. ரசபூரி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரோடு ஏடா அடி காங்கிரீட் கலவையே ஓடுது. பூரி அதுக்கு பேர் பூரி பயிடா. ஒரு தம்பிக்கு வெறும் பூரி மேலே ஆசை.